ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியாவோட ரெண்டு முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸான சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸஸ்னால் என்ன, இண்டெக்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ்னால் மெஷர்மெண்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து அதோட சில வேல்யூஸை வச்சு கால்குலேட் பண்ணி அதோட சம்மை தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ என்ன வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோன்றது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பற்றி ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விஷயங்களை பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை தவிர நிறைய இண்டெக்ஸஸ் இருக்குது. அதாவது என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, என்எஸ்சி ஸ்மால் கேப் 50, என்எஸ்சி மிட் கேப் 50, நிஃப்டி ஐடி, இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் சென்செக்ஸில் இருக்க இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி ஸ்மால் கேப், எஸ்என்பி பிஎஸ்சி மிட் கேப், எஸ்என்பி பிஎஸ்சி ஆட்டோமொபைல்ஸ், எஸ்என்பிஎஸ்சி ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸஸ் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஒன்லி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ரீசன் என்ன, இது ரெண்டு தான் முக்கியமான இண்டெக்ஸ். ஏன்னா ஒரு மார்க்கெட்டை என்ன இப்போது மார்க்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்குறதுனா நம்ம எதிர சென்செக்ஸோட வேல்யூ இல்லைனா நிஃப்டியோட வேல்யூ தான் சொல்லுவோம். ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த ரெண்டு இண்டெக்ஸும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக்ஸ் இருக்குது, நிஃப்டியில் 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஒரு முக்கியமான இண்டெக்ஸ். பிஎஸ்சி 1875லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் 1986 தான் சென்செக்ஸ் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணாங்க. ஸோ 1986ல் சென்செக்ஸோட பேஸ் வேல்யூ 100. அண்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1995ல் 1996ல் என்எஸ்சியில் ஒரு பார்ட்டாக ஆக்குனாங்க. பட் என்எஸ்சி 1992லேயே தொடங்கிட்டாங்க. ஆனாலும் 1996ல் தான் என்எஸ்சியோட பேஸ் வேல்யூ நிஃப்டியோட பேஸ் வேல்யூவை 1000 வச்சு ஆரம்பித்தாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1996ல் 1000 பேஸ் வேல்யூ அண்ட் சென்செக்ஸ் 1986ல் தொடங்கப்பட்டது அண்ட் 100 பேஸ் வேல்யூ. இப்போ ரெண்டு வேல்யூஸும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிஃப்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட இருக்குது அண்ட் சென்செக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 34,000 கிட்ட இருக்குது. ஸோ சென்செக்ஸ் 100லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 340 மடங்கு அதிகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1986லேருந்து. அண்ட் நிஃப்டியோட வேல்யூ 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நீங்கள் 10,000 ரூபா பணம் போட்டிருந்தீங்கன்னா 1995ல், இன்றைக்கி அதோட வேல்யூ 15 இயர்ஸில் 1 lakh ஆகிருக்கும். நீங்கள் 1986ல் சென்செக்ஸில் 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 340 மடங்கு, அதாவது 34 லட்சம் கிட்ட ஆகியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ், அதாவது 1986 to 1996. ஸோ அதனால தான் சென்செக்ஸோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன க்ரைட்டீரியாலாம் தேவை. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ரைட்டீரியாலாம் எடுத்துப்பாங்கன்னா 0.5% ஆஃப் இம்பேக்ட் காஸ்ட், அதாவது 0.5% ஆஃப் இம்பேக்ட் காஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு ஷேரோட 10 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பேக்ட் 0.5% தான் அந்த ஸ்டாக்கில் இருக்கணும். அதாவது 0.5% தான் அந்த டைமில் ஏறி இருக்கணும். 10 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினாலுமே அதுக்கு மேலே ஏறக்கூடாது அந்த ஸ்டாக். ஸோ ஏன்னா அப்போ தான் அதோட லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு 0.5% ஆஃப் இம்பேக்ட் காஸ்ட் இருக்க ஸ்டாக்ஸை மட்டும்தான் எடுத்துப்பாங்க நிஃப்டியில். இது ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்டு இதை தவிர நிறைய க்ரைட்டீரியன்ஸ் இருக்குது. அதாவது F&Oவில் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அந்த ஸ்டாக்கு.
அண்ட் வந்து டொமிசைல் கம்பெனிஸ், அதாவது வந்து இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாவில் இருக்குது, நிஃப்டியில் எடுத்துப்பாங்க. சென்செக்ஸில் வந்து எப்படிலாம் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 months எல்லா டேவும் வந்து ட்ரேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து 0.5% ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இருக்கணும். அதாவது வந்து இப்போ சென்செக்ஸோட மார்க்கெட் கேப் இப்போ 9 lakh crore, இப்போது மேபி 90,000 crore வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதோட அந்த 90,000 crore 0.5% ஆஃப் அந்த வேல்யூ வந்து நியூவாக இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குக்கு இருக்கணும். அதாவது அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். அதாவது ஒரு 10 to 20 years கிட்ட வந்து அந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில், அதாவது பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிருக்கணும். இந்த மாதிரியான க்ரைட்டீரியாலாம் வச்சு தான் இருந்தால் மட்டும்தான் சென்செக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டியில் எப்படி இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இப்போது மெயினான விஷயத்துக்கு வருவோம். அதாவது எப்படி வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் ஆஃப் 50 benchmark stocks multiplied by index factor. ஸோ இதுதான் வந்து நிஃப்டின்னு வந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா, number of shares readily available in the market multiplied by equity share price. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரெடிலி அவைலபிள் இந்த மார்க்கெட்னா என்னென்னா, ஒரு சில ஷேர்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கும் அண்ட் வந்து என்ஆர்ஐஸ் ஒரு சில ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்பவுமே விற்கிறது வாங்குறது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெடிலி அவைலபிள் இந்த மார்க்கெட். ப்ரமோட்டர்ஸ் கிட்ட இருக்க ஷேர்ஸ்லாம் வந்து அவங்க மார்க்கெட்டில் விற்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் ரெடிலி அவைலபிள். ஸோ இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்ஆர்எஸ் கிட்ட இருக்க ஷேர் மல்டிப்ளைட் பை ஈக்விட்டி ஷேர் ப்ரைஸ். ஸோ ஒரு ஈக்விட்டி ஷேர் ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் 1500னா 1500 மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட்டை தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோர் மார்க்கெட் கேப்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோர் மார்க்கெட் கேப் ஆஃப் 50 benchmark ஸ்டாக்ஸ். அதாவது வந்து நிஃப்டியில் இருக்க 50 benchmark ஸ்டாக்ஸையும் வந்து சம் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன். செகண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபேக்டர்னு இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு இங்கே என்னென்னா நிஃப்டி பேஸ் வேல்யூ டிவைடட் பை மார்க்கெட் கேப் இந்த இயர் 1995. ஸோ நிஃப்டி பேஸ் வேல்யூனா என்னென்னா 1995 இந்த நிஃப்டி வேல்யூ தான் நிஃப்டி பேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1000 இருந்தது 1995. ஸோ அது டிவைடட் பை மார்க்கெட் கேப் ஆஃப் நிஃப்டி இந்த இயர் 1995. ஸோ இது பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபேக்டர் கிடச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் எப்படி வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது எக்ஸாம்பிள்ன்றதுனால ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம 3 ஸ்டாக்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்கும், பட் நம்ம 3 வந்து ஸ்டாக்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேரில் வந்து 2000 rupees மதிப்புள்ள ஒரு ஷேரை 100 தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் கிட்ட இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பில். பட் நம்மளுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக 100 ஷேர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ 100 ஷேர் மல்டிப்ளைட் பை 2000 ஷேர் ப்ரைஸ். ஸோ இது வந்து 2 lakh. அதே மாதிரி வந்து பி 2500 ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை 200 ஷேர்ஸ் ஈக்குவல் டு 5 lakh. அதே மாதிரி சி, ஸோ சி வந்து 1500 ஷேர் ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை 500 வந்து ஷேர்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 7,50,000. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம சம் பண்ணால் 14,50,000 வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், விச் இஸ் ஈக்குவல் டு 14,50,000. இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபேக்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1000. ஸோ நிஃப்டியோட பேஸ் வேல்யூ 1000 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிவைடட் பை 1 lakh. 1 lakhன்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தோராயமாக எடுத்துக்கிறோம். 1 lakh மார்க்கெட் கேப் வந்து 1995 இருந்ததா. பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து மார்க்கெட் கேப் வேறு ஏதாவது கூட இருந்திருக்கலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக
நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் கேப் 1995ல் 1 லேக்குன்றதா மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.01 கேல்குலேட் பண்ணது. ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் மல்டிப்ளைட் பை 0.01 அதாவது இண்டெக்ஸ் ஃபேக்டரில் வந்து 14,500ன்றதை வந்து இந்த நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட வேல்யூ நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி. அண்ட் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சென்செக்ஸும் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா வந்து சென்செக்ஸில் 30 ஸ்டாக்ஸ், நிஃப்டியில் 50 ஸ்டாக்ஸ். அதே மாதிரி வந்து சென்செக்ஸோட பேஸ் வேல்யூ வந்து 100. இங்கே நம்ம வந்து பேஸ் வேல்யூ 1000 எடுத்திருக்கோம். பட் வந்து சென்செக்ஸோட பேஸ் வேல்யூ வந்து 100. ஸோ இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் சென்செக்ஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம், நம்ம நிஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுமோ அந்த மாதிரி. இந்த வீடியோவில் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்ட் வந்து அதோட ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ்லாம் என்ன அண்ட் வந்து எப்போ வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து தொடங்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லைனா கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ்.